மண்டே நைட்டோட ஆஃப்டர் ஒர்க் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. இன்னைக்கு எனக்கும் கிச்சுக்கும் பர்த்டே அப்படிங்கறனால ஒரு சின்ன பென்டோ கேக் மாதிரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். குடிச்சு முடிச்சுட்டு கிளீனிங் வேலையை பார்க்க வேண்டியதான். என்னதான் பர்த்டேவாக இருந்தாலும் ஸ்பெஷல் ஒகேஷனாக இருந்தாலும் இந்த வேலைக்கெல்லாம் நமக்கு எண்டே கிடையாது. ரீசெண்டாக அமேசான் ஷாப்பிங்கில் நைஃப் செட் வந்து வாங்கியிருந்தேன். நீ பண்ண போகிற 4 வகை சமையலுக்கு இந்த கத்தி தேவைதானா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. பட் கத்தியெல்லாம் அப்கிரேட் பண்ணி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் புதுசாக நல்லதாக வாங்கலாம் அப்படின்ட்டு கேரட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த நைஃப் செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃப் செட்டு 3 சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மீட் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குன்னு. அண்ட் நம்ம grip வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையிலேருந்து வழுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் செம்ம ஷார்ப்பாக கட் பண்ணுது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டடியான குவாலிட்டி. 3 நைஃப் 399க்கு இந்த ப்ரைஸ்க்கு நல்லாவே வருதுன்னு சொல்வேன். இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் வேணும்னா லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டீடைல்ஸ் உங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்க்கு வந்துடும். அன்னைக்கு நைட்டு ஃபெமினைன் குர்த்திஸ்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அப்படிங்கறதுனால முடிச்சுட்டு படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில தான் எழுந்து கேக் கட் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே நான் லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஹேவ் அ குட் டே.